ரஷ்யா 2வது துருக்கியோட கப்பலை வந்து பாத்தீங்கன்னா கருங்கடல்ல அடிச்சிட்டாங்க. இந்த தடவை போர்ட்ல டாக் ஆகும்போது இல்ல, இந்த போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க போல தெரியுது ஒடசா பகுதிகளில். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா, எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோன் உக்ரைனோடதுன்னு இருக்கும்ல, அந்த கடல் பகுதிக்குள்ள உள்ள வரும்போதே அடி விழுந்துருச்சு. உக்ரைனுக்குள்ள வந்தது அப்படின்னா எட்டி பார்த்தீங்கன்னா அடி கன்ஃபார்ம் தான்ப்பா அப்படிங்கிறது போல ரஷ்ய தரப்பு வந்து ஹெவியா அட்டாக் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதாவது இது தானிய கப்பல் கிரைன் காரிடோர்னு உருவாக்கி இருந்தாங்க இல்லையா, தானிய கப்பல் மேல அடி விழுகுது. விவா அப்படின்ற ஒரு துருக்கியோட கப்பல். ஸோ 2வது கப்பல் காலி முழுகிருச்சு அப்படிங்கிறத முழுகிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இது சன்ஃப்ளவர் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா எஜிப்டுக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது போல துருக்கியோட கப்பல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மிக மோசமா சேதம் அடைஞ்சிருக்கு. இது என்னன்னா ரஷ்யாவோட ரஷ்யாவோட அந்த எந்த அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர்டா இருக்கிறாங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்றதுக்காக. 2வது யூரோப்புக்கு காட்டுறதுக்காகவும் கூட இது போல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்கலாம் அப்படிங்கிறதுல பல அனலிஸ்ட்களோட கருத்துக்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ யூரோப்பியன் யூனியன் நாடுகள் ஆயுதம் கொடு, பணம் கொடு, சண்டை பிடிக்கலாம், அது பீஸ் டீல் ஒத்து வர மாதிரி தெரியல, ரஷ்யாவுக்கு இருக்கிற மாதிரி நாங்கள் இன்னும் தோக்கல அப்படிங்கலாம் கேட்குறாங்க இல்லையா. ஸோ ஒன்ஸ் இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சு காட்டு அப்படிங்கிறது போல மேபி பேசியிருந்து. ஸோ அதனால அவங்க என்ன செய்யறாங்க, ஏன்னா யாருமே எந்த ஒரு பர்மிஷன் டிஸ்கஷன் இல்லாம சும்மா ஒரு இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய கார்கோ கப்பல் மேல கை வைக்க மாட்டாங்க எந்த ஒரு நாடுமே. ஸோ வைக்கிறாங்க அப்படின்னா இத்தனை நாளா நடக்கல, இப்ப நடக்குது அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்கலாம் இல்லையா, பேச்சுவார்த்தைகள் போயிருக்கலாம் இல்லையா. ஸோ உக்ரைனுக்கு மேக்சிமம் ஃப்ரீடம் கொடுத்து உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ண, ரஷ்யாவை ஒரு எனர்ஜி சீஸ்ஃபயர் போட வைக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படிங்கிறது போல மேபி ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கலாம். ஸோ அதுக்காக கூட இந்த கருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா கப்பல்கள் அடிச்சு காட்டலாம் அப்படிங்கிற 4 கப்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி பேக் டு பேக் ரஷ்யாவோட கப்பல்கள் அடி விழுந்துச்சு. ஸோ ரஷ்யா அப்ப சொல்லியிருந்தாங்க நான் அடிப்போம் உக்ரைன் மேல அடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ரஷ்யா என்ன பண்றாங்க, உக்ரைனோட போர்ஸ் இது போல விஷயங்களை அடிக்காம நாட்டோ நாடோட கப்பல் அடிக்கிறாங்க. அதாவது துருக்கியோட கப்பல் அடி வாங்குது. ஸோ அப்படின்னு என்ன அர்த்தம், யாரா இருந்தாலும் சரி, நீ எந்த நாடா இருந்தாலும் சரி, நீ எதுவா இருந்தாலும் சரி, உக்ரைனுக்கு யாரு வந்தாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிறது போல அடி விழுகுது. இது நாடுகள் மேல விழுந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு, ஏன்னா இதுக்கப்புறம் பிரான்ஸ், ஜெர்மனி, ஏதோ ஒரு நாடு, போலாண்டு, இவங்கெல்லாம் வந்து பண்ண உக்ரைனுக்கு உதவுறேன் அப்படிங்கிறது போல உள்ள வந்தாங்கன்னா அந்த நாடுகள் மேலேயும் குண்டு விழுகும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இது. இப்போ உலகத்துக்கு தெள்ள தெளிவா தெரிஞ்சிருக்கு, ரஷ்யா ரெடியா இருக்காங்க. நாட்டோட நாடு மேலேயே அடிக்கிறாங்க அப்படின்னா அது எஸ்கலேஷன் கணக்குக்கு இந்நேரத்துக்கு நாட்டோ நாடுகள் போர் அறிவிச்சிருக்கணும், இல்ல அதுக்கு ப்ராப்பரான கண்டனங்கள் தெரிவிச்சிருக்கணும். வருத்தம் அளிக்குது அப்படிங்கிறது போல துருக்கி தரப்பு செய்தியும் வந்துருந்தது இல்லையா. இதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவை டெஸ்ட் பண்றதுக்காக பாத்துட்டாங்க. ஏன்னா இப்ப ட்ரம்ப் அவர்களும் வந்து பாத்தீங்கன்னா பேசுறாரு, புட்டின் அவர்கள் மிலிட்டரி ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காரு, நாங்க எல்லாத்துக்கும் தயாரிப்பா, எல்லா ஆப்ஷனும் டேபிள் மேல இருக்கு அப்படிங்கிற சொல்லாங்க இல்லையா. அது எந்த அளவுக்கு வந்து அவங்க போவாங்க அப்படிங்கிறதுக்கும் டெஸ்ட் பண்ணணும் இல்லையா. இது போல ஒரு எஸ்கலேஷன் பண்ணும்போது என்ன செய்யறாங்க பாப்போமே, சும்மா அடிச்சுதான் பாப்போமே அப்படிங்கிறது போல ஒரு ட்ரை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற போல சொல்லப்பட்டு தெரிய முடியும். இப்போ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. அது குறைஞ்ச மாதிரி எந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்கன்னா அறிவுமே இல்லை. பேச்சுவார்த்தைகளுக்கான பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு, ஆனா எஸ்கலேஷன் மட்டும் குறைவில்லாம நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல. இந்த தாக்குதல் ரஷ்யா ஹெவியா அட்டாக் பண்றாங்க இல்லையா, இது எந்த அளவுக்கு உக்ரைனை கொண்டு போய் விட்டுருக்குன்னா, இந்த ஸ்டீம் லோகோமோட்டிவ்ஸ் இருக்கும்ல, இந்த காலத்துல இருக்கு பாருங்க, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஸ்டாலின் காலத்துல இருக்கக்கூடிய இந்த ட்ரெயின் காலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மாறிடுச்சு. எலக்ட்ரிக்கல் ட்ரெயின், டீசல் லோகோமோட்டிவ் கூட இப்ப இல்ல, வந்து பண்ண ஸ்டீம்ல இயங்கக்கூடிய லோகோமோட்டிவ்ஸை யூஸ் பண்ணி உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா ஓடிட்டு இருக்குது. இனி இதுவும் அடி வாங்குது அப்படின்னா ரொம்ப மோசமா உக்ரைனை சிதைக்கப்படும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. போக்குவரத்தே இல்ல, ஆயுதங்கள்லாம் கனரக ஆயுதங்கள்ல எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்க முடியும். இது போல மிலிட்டரி ரீதியாகவும் ஃபெயிலியர் ஆவாங்க. பொருட்கள், உணவுப் பொருட்கள் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து கொடுக்க முடியாது உக்ரைனால. அந்த அளவுக்கான சேதங்கள் உக்ரைன் சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் இல்லைன்னா இந்த எலக்ட்ரிக்கல் ட்ரெயின்லாம் ஓடலை. டீசலுக்கும் இப்போ ஆயில் பற்றாக்குறை இதெல்லாம் இருக்கிறதுனால அப்புறம் அதுவும் ஓடல. 2வது அது எல்லாத்தையும் அடிக்கிறதுனால லொக்கோமோட்டிவ் பிரச்சனை வந்து, ஸோ ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்லாத நாட்டில் திருப்பி ரயில்வே எல்லாம் கொண்டு வரணும்னா அப்புறம் எவ்வளோ ரூபாய் அவங்க செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்களுக்கு கேள்விகள் வருது. ஏன்னா ஹை ஸ்பீட் ட்ரெயின்லாம் ஓடிட்டு அதெல்லாம் இல்லாம இப்ப எல்லா பகுதியிலும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அவைலபிள் பழங்கால ட்ரெயின், இந்த ஸ்டீம் இன்ஜின்லாம் வந்து பாத்தீங்கன்னா
யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க உக்ரைன் பல பகுதிகள்லயும். ஆனா ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆண்ட்ரி பெல்லோஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி ஒரு மீட்டிங்கை போட்டுக்கிறாரு. இந்த தடவை ராணுவத்துக்கு உதவுவாங்க இல்லையா, சோ அந்த நபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பண்ணி அதான் பேசிட்டு இருக்காங்க. உதவுறது அப்படின்னா இவங்களுக்கு ராணுவம் தான். உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அன்மேன்டு சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, சோ அதுக்கு வேணுங்கக்கூடிய உதிரி பாகங்கள் நம்ம நேத்தி கூட பதிவுல பார்த்தோம். ரோபாட்ஸ் வந்து இதுக்கப்புறம் அதிகப்படியா டிப்ளாய் பண்ணலாம் ரஷ்யா அப்படிங்கிறது போல. இந்த ரோபோட்ஸ் இது போல விஷயங்கள்லாம் உதவி கொடுக்கணும், இது போல ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களை கொடுக்கணும் இல்லையா. ஸோ அது ரிகார்டா வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிறேன். பல விஷயங்கள் பேசுறேன், நான் சின்ன சாராம்சம் மிக முக்கியமான விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா மாடர்னைஸ் பண்ணணும், வெப்பன் எந்த அளவுக்கு மாடர்னைஸ் ஆயிட்டு இருக்கு, மிலிட்ரி ஹார்ட்வேர்ஸ்ல எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு. கேட்டு அது ரிகார்டா வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான விஷயங்கள் முடிவுகள் எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம காம்பேட் சர்வீஸ் சப்போர்ட், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். உயிர் நாடி அப்படிங்கிறது போல சொல்லலாம் முன்னாடி இருக்கக்கூடிய ராணுவத்துக்கு. காம்பேட் சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிறது போல, அதாவது உணவுப் பொருட்கள், மருத்துவ பொருட்கள், உதவி பொருட்கள், ஸோ இது போல பொருட்கள், அப்புறம் ஆயுதங்கள், இதெல்லாம் வந்து பண்ணா தங்கு தடை இல்லாம முன்னாடி நின்று சண்டை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய வீரர்களுக்கு போகணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மட்டி சீசன், இது எதுவும் கரெக்டா இல்லை, பொசிஷன் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே ஃபேவரபிளா இல்லை. வெதர் கொஞ்சம் சரியில்லை இப்போதைக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சரி. அதனால கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். ஆனா ரஷ்யா அட்டாக் பண்ணி நின்றுட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் எடுத்து அடிக்கிற அளவுக்கு உக்ரைனுக்கும் இல்ல. ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் பண்ணி ஒரு சிட்டிக்குள்ள பக்கத்துல இருக்கிறாங்கன்னா சிட்டிக்குள்ள சண்டை நடக்கலாம். சிட்டியை தாண்டி புறநகரங்கள்ல போய் பிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிக்கல் ரஷ்யாவுக்கும் சரி. ஏன்னா இந்த மட்டுங்கிறது வந்து பண்ணா ரொம்ப சிக்கலா இருக்கு. கனரகம் வாகனங்கள் வந்து சிக்கிரும், புதஞ்சிரும், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இது போல இடங்கள்ல அந்த சப்ளைஸ் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போகும். ஸோ ரயில்வே வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு, கொண்டு வந்து கொடுக்கறதே அப்படிங்கிறது. இந்த மட்டி சீசன் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் ரொம்ப ரொம்ப சிக்கலான ஒரு டைம் பீரியட். இதை ஓவர் கம் பண்ணி வந்தாலும் வின்டர் ஃபுல் ஃபிளஜ்ல பிடிச்சிச்சுன்னா ரஷ்யாவுக்கு அப்படியே கலர் சூப்பரா இருக்கும், ரோடு மாதிரி இருக்கும், எந்த வண்டி வேணா போகலாம், என்ன வேணா செய்யலாம், அதுக்கேற்ற மாதிரி அவங்க கீர் அப் பண்ணிக்குவாங்க. இப்போ இருக்கக்கூடிய சீசன் அப்படிங்கிறது ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையா தான் இருக்கு. சீசன் ஒன்றும் சப்போர்ட்டிவா இல்லை. ஸோ இந்த டைம்ல எல்லாம் ப்ராப்பரா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான இது உணவுப் பொருட்கள்னா எம்ஆர்இ டெலிவரிஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஆல்ரெடி ப்ரீமேடு பண்ணி வச்சிருப்பாங்க. உணவுப் பொருட்கள் ராணுவத்துக்குன்னு சொல்லிட்டு பேக் பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா நிறைய இந்த எம்ஆர்இ பேக்ஸ்லாம் வந்து பார்த்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கொடுக்கணும், எஃபிபி ட்ரோன் சப்போர்ட் இருக்கணும், உள்ள இருக்கக்கூடிய நபர்களுக்கு சப்ளைஸ் கொடுத்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் வந்து பண்ணா பேசியிருந்தாங்க. ஸோ இது போல ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை, இந்த போர் முடிக்கிறதுக்கான ஒரு எண்ணம், அமைதி பேச்சுவார்த்தை நடக்கல, கொஞ்சம் ஸ்லோவா பண்ணலாம் அப்படிங்கிறது போல எதுவுமே இல்லாம ஆஸ் பர் பிளான் என்ன நம்மளோட இலக்கோ அதை நோக்கி போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறத ரஷ்ய தரப்பு வந்து எந்த ஒரு விசிறு தட்டாம அவங்க தரப்பு வந்து போயிட்டு இருக்கிறாங்க. எஸ்கலேஷனுக்கு இயற்பி எஸ்கலேஷன் ரஷ்யா தரப்பு பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், தலைவர்கள் பேசி பிரச்சனையை முடிச்சுக்குவாங்களா இல்ல மிக பெருமளவில் எஸ்கலேட் ஆக போதும். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த புள்ளி எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸை நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு 4 பேத்துக்கு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை ஷேர் பண்ணும், ப்ரமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கை இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்கலாம். பை.